ஆப்பம், இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, வெள்ளை சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனஸ், மராட்டி மொக்கு, சோம்பு, கசகசா சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, காரத்துக்கு பச்சை மிளகா, 2 தக்காளி பழம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அதே சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஸ்டார் அனஸ், சோம்பு, பட்டை, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை கீறி இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சுருளை வதக்கி எடுத்து பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.